பம்பு செட்டில் ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கும், ஹீரோவுடைய தங்கச்சி. அந்த பொண்ணு வந்து அவங்க உள்ளார அண்ணங்காரன் உள்ளார வரும்போது அந்த கதறல் இருக்குல்ல, அந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதீதமான வன்முறை இருக்குது படத்தில். மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் வந்து அதீதமான வன்முறை. அதாவது அந்த வெறியேற்றுறதுன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அந்த வன்முறை காட்சிகள் இருந்தது. உதாரணத்துக்கு கிளைமேக்ஸ் வந்து ஒரு வில்லனை வந்து பழி வாங்குற ஒரு சீன். அந்த வில்லனை பழி வாங்குற ஒரு சீன் மட்டுமே 20 நிமிஷம் இருக்குது. அந்த 20 நிமிஷமே வந்து மறைமுகமாக வெறியேற்றுற மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் புரியாது ஜாக்கி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் படத்தில் மைனஸ் பாயிண்ட்டுன்றது வந்து பச்சையாக, இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஓட்டுறேங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் நான் கொடுக்குறேன். நான் எங்கே கொடுப்பேன்? கார் ஏறுறப்ப கொடுப்பேன், பெட்ரூமில் கொடுக்க மாட்டேன், எல்லா கதவும் சாத்தி வச்சுட்டு. பட் ஆனால் படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. முக்கியமாக கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி இருக்கிற ட்விஸ்ட் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. எனக்கு 45 இயர்ஸ் அப்படின்னு அந்த டைலாக்ஸ்லாம் வரும்போது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தது. எப்பயுமே நல்ல விஷயங்களை செஞ்சு நீங்கள் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த மாதிரி சொல்லும்போது நிச்சயமாக முறுக்கேறும். ஆனால் ஒன்றும் இல்லை, 14 பேர் வந்து வாரணாசியில் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க. காரணம் என்னென்னா, சிக்கன் சாட்டி எலும்பு தூக்கி போட்டாங்க அப்படின்றதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து ஒரு பிரச்சார படம் தான், நிறைய ஓலா கதைகள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் மீறி இந்த படம் ரசிக்க வைக்குதுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதற்கான டீம் வந்து அழகாக செட் பண்ணியிருக்காரு இயக்குனர். அதில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம நாடு வந்து ஈக்குவாலிட்டி அண்டு டைவர்சிட்டி, இதுக்கு இணையாக நிறைய கதைகள் நடந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருந்தா இன்னும் கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். பட் எனிவே, அதீதமான வன்முறை இருக்குது. உங்கள் பசங்களோட பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் யோசிங்க, அதுதான் நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். மற்றபடி படமாக பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுற மாதிரியாக 4 மணி நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரொம்ப லேகு தான், அதில் மாற்றமே கிடையாது. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, பஞ்சாப்பு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன் கேரளா வரலையும் வராங்க, ஆனால் தமிழ்நாடுக்கிட்ட அவங்க வரவே இல்லை பாருங்கள். அதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய சிறப்பு. நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே காரணம் வந்து பாகிஸ்தான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வந்து போதிக்கிறது தான் இதில் இருக்கிற பெரிய நகைமுரண்.